புதுக்கோட்டை, காரைக்குடி, நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சுந்தர், குருதண்டபாணி வழங்கிய தகவல்கள் இவை. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, காரைக்குடி, நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தவும் அது தொடர்பான நடைமுறைகளை தொடங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சியாக அமைத்திட உத்தரவிடப்பட்டுள்ளது. காரைக்குடி நகராட்சி மற்றும் 2 பேரூராட்சிகள், 5 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து காரைக்குடி மாநகராட்சியாகவும், நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து நாமக்கல் மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அதுபோல திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சி உருவாக்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக உயரும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் 28 நகராட்சிகள், 10 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டது குறித்த அறிவிப்பை தொடர்ந்து புதுக்கோட்டை, நாமக்கல் பகுதிகளில் அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மாநகராட்சியா அறிவிக்கப்பட்டது குறித்து புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் திலகவதி, திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரவி மற்றும் சசி ஆகியோர் கூறுகையில், இன்னைக்கு மாநகராட்சியா அறிவிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மாநகராட்சியாக தரம் உயர்த்திய காரணத்தினால் நகரம் விரிவடையும், நகரத்துக்குரிய வளர்ச்சிகள், சாலைகள், கால்வாய்கள், மேம்பாலங்கள் போன்ற கட்டமைப்பு வசதிகள் மக்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையே இன்று மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. செய்தியாளர் சுந்தர் வழங்கும் கூடுதல் தகவல். புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகள் இணைத்துதான் தற்போது மாநகராட்சியாக உருவாக்கப்படுகிறது. இந்த இதில் ஒரு சில ஊராட்சிகள் மாநகராட்சி பகுதியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதனெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளாம் சுமூகமாக பேசி தீர்த்து புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் விருப்பமாக உள்ளது. கல்பனா. நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.